So sets la next நம்ம Cartesian product na என்னன்னு பார்க்கலாம். Let us see what is the meaning of Cartesian product. Cartesian product na என்னன்னு பார்க்கலாம். So இப்போ suppose we have two sets. ரெண்டு வந்து non-empty sets இருக்கதா assume பண்ணிப்போம். So there are two non-empty sets. That is A என்ற set வந்து it consists of the elements 1, 2, 3 and B என்ற set வந்து it consists of the elements A, B. Suppose இந்த மாதிரி நமக்கு வந்து ரெண்டு செட் இருக்குன்னு imagine பண்ணிக்கலாம். Let us imagine there are two sets A and B. Then the Cartesian product of the sets A and B. A and B ஓட Cartesian product. So it can be written as A cross B ன்னு சொல்லலாம். It can be written as A cross B. So இது வந்து it is the ordered pair of writing the elements A and B. So A and B ல இருக்கக்கூடிய elements ordered pairs எழுதணும். So எப்படி ordered pairs எழுதலாம்? So இது எப்படி எழுதணும்னா 1, A, 1, B, அடுத்து 2, A, அப்புறம் 2, B, அடுத்தது 3, A, அடுத்தது 3, B. So this we call it as the Cartesian product A cross B. So A cross B na என்ன பண்ணனும்னா இப்படி ordered pair எழுதணும். எப்படினா A ல இருக்கக்கூடிய element first அப்புறம் B ல இருக்கக்கூடிய element second. அது மாதிரி A ல இருக்கக்கூடிய first element அப்புறம் B ல இருக்கக்கூடிய second element. அப்புறம் A ல இருக்க second element B ல இருக்க first element. இந்த ஆர்டர்ல தான் எழுதணும்ங்கற அவசியம் இல்ல. ஆர்டர் இது மாத்தி எழுதிக்கலாம். பட் ஆனா இந்த pair இருக்குலையா இந்த pairல A ல இருக்க எலிமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் A ல இருக்க எலிமெண்ட் இருக்கணும். அடுத்து B ல இருக்க எலிமெண்ட் இருக்கணும். ஓகேவா? So this we call it as the Cartesian product of A cross B. இத தான் நம்ம Cartesian product of A cross B ன்னு சொல்லுவோம். இப்போ இதே நம்ம Cartesian product of B cross A எழுதணும்னா B cross A எழுதணும்னா எப்படி எழுதணும்? B ல இருக்க எலிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதணும். இங்க A ல இருக்கத ஃபர்ஸ்ட் எழுதணும் இல்லையா? ஏன்னா A cross B இருந்ததனால A ல இருக்கது ஃபர்ஸ்ட் அப்புறம் B. பாருங்க ஒவ்வொரு ஆர்டர் பேர்லயுமே பாருங்க A ஓட எலிமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். இதுவும் A ஓட எலிமெண்ட், இதுவும் A ஓட எலிமெண்ட், இதுவும் A ஓட எலிமெண்ட், இது A ஓட எலிமெண்ட், இது A ஓட எலிமெண்ட். சோ இப்போ B cross A ன்னு சொல்லும்போது B ஓட எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எழுதணும். That is A, 1. அடுத்தது A, 2, A, 3. அடுத்தது B, 1, B, 2, B, 3. So this is going to be B cross A. இதுதான் நமக்கு B cross A. புரியுதா? So இதுல இருந்தே நமக்கு தெரியுது 1, A வும் A, 1 both are not the same. ஓகேவா? 1, A வும் A, 1 ரெண்டும் ஒண்ணு கிடையாது. Both are not the same. அப்ப therefore we can say that A cross B is not equal to B cross A. So A cross B யும் B cross A வும் ஈக்குவலா இருக்காது. ஓகேவா? So therefore the Cartesian product of A cross B, Cartesian product of A cross B ங்கிறது என்னன்னா it is the ordered pairs of elements of A and B. So A ல இருக்க எலிமெண்ட்டையும் B ல இருக்க எலிமெண்ட்டையும் ordered pairs எழுதணும்னா if you are going to write it as ordered pairs எழுதணும்னா set of ordered pairs எழுதணும்னா that we call it as a Cartesian product of A cross B. But suppose we have some other set. C in one more set இருக்கு. அதுல வந்து we have the element suppose அதுல ஒரு element இருக்கதா imagine பண்ணிக்கலாம். Suppose I have the element alpha. C ங்கற ஒரு செட்ல வந்து I have only one element which is alpha. இப்போ I need to find A cross B cross C. A cross B cross C ங்கிறது எப்படி எழுதணும்னா it is the set of ordered triplets. Set of ordered triplets. இங்க ரெண்டு செட் இருந்ததனால ரெண்டு எலிமெண்டா ஆர்டர் பேரா எழுதணும். எந்த ஆர்டர்ல எழுதணும்? ஃபர்ஸ்ட் A அப்புறம் B எழுதணும். இப்போ மூணு இதுவா எழுத போறோம். மூணு எலிமெண்டா எழுத போறோம். எப்படி எழுத போறோம்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் from A, செகண்ட் எலிமெண்ட் from B and third element from C எழுத போறோம். ஓகேவா? சோ அப்ப இது எப்படி எழுதலாம்? We can write it as 1, A, alpha. அடுத்து எப்படி எழுதலாம்? 1, B, alpha. அடுத்து எப்படி எழுதலாம்? 2, A, alpha. அடுத்தது 2, B, alpha. அடுத்தது 3, A, alpha. And then 3, B, alpha. So இந்த மாதிரி எழுதலாம். We can write it like this. Okay வா? Ordered triplets எழுதுறோம். We are writing it as ordered triplets. One second. 1, so okay, so இது மாதிரி நம்மளால ordered triplets எழுதணும்னா this we call it as A cross B cross C. இதுதான் நம்ம A cross B cross C ன்னு சொல்றோம். புரியுதா? So அப்ப therefore A cross B ங்கிறது it is a set of ordered pairs எழுதணும். That is elementல A first எழுதணும் அப்புறம் element B எழுதணும். Or in other words we can say that A cross B எப்படி define பண்ணலாம்னா it is a set which consists of A and B. Set of ordered pairs A and B இருக்கணும். Where A belongs to capital A and B belongs to capital B இருக்கணும்.
ஓகேவா? ஸோ இதில் ஏங்கிற எலிமெண்ட் கேபிட்டல் ஏல இருக்கணும், பிங்கிற எலிமெண்ட் கேபிட்டல் பியில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ட் பேரா எழுதணும்னா தட் வி கால் இட் அஸ் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ கிராஸ் பி. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ கிராஸ் பின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி ஏ கிராஸ் பி கிராஸ் சி, இதை வந்து we can write it as a ordered triplet. Ordered triplet இதெல்லாம் ABC, where A belongs to capital A, B belongs to capital B and C belongs to capital C. அந்த மாதிரி இருக்கணும். we should write it in that way. இது அப்படி தானே எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஏங்கிற செட்டில் எழுதியிருக்கோம், செகண்ட் எலிமெண்ட் பிங்கிற செட்லேருந்து எழுதியிருக்கோம், தேர்ட் எலிமெண்ட் சிங்கிற செட்டில் எழுதியிருக்கோம். ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே அந்த மாதிரி தான் எழுதியிருக்கோம். ஸோ திஸ் வி கால் இட் அஸ் அ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இதை நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 sets, இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 sets. ஸோ இப்போ இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. A cross B B cross A எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா A cross B will be equal to B cross A. இது எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா it will be equal if and only if A is equal to B. ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலாக இருக்கும். அதர்வைஸ் ஏ கிராஸ் பி வில் நாட் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஏவும் பியும் ஈக்குவல் செட்ஸாக இருக்கணும். ஈக்குவல் செட்ஸ்க்கு நம்ம கண்டிஷன் படித்தோம் இல்லையா? என்ன கண்டிஷன் சொன்னோம்? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சேமாக இருக்கணும், அதே சமயத்தில் ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ தட் வி கால் இட் அஸ் ஈக்குவல் செட்ஸ். ஸோ ரெண்டுமே ஒரே செட்டாக இருந்துச்சுன்னா, தட் இஸ் இங்கேயும் 1 2 3 இங்கேயும் 1 2 3 இருந்ததுன்னா அப்போ நமக்கு ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஒன்றா தான் வரும். யூ வில் கெட் த சேம் எலிமெண்ட்ஸ். அதே ஆர்டர் பேராக தான் வரும். புரியுதா? ஸோ அப்போ தேர்ஃபோர் இப்போ ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏனா திஸ் கண்டிஷன் அப்ளைஸ். இந்த கண்டிஷன் எப்போ வரும்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பி ஏ இஸ் ஈக்குவல் டு பி. ஏ பிக்கு ஈக்குவலாக இருந்தால் தான், ஏங்கிற செட் வந்து பிங்கிற செட்டுக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலாக இருக்கும். அதர்வைஸ் இட் வில் நாட் பி ஈக்குவல். மற்றபடி இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கவே இருக்காது. பார்த்தோம் இல்லையா? இதில் வந்து 1, A இருக்குது, இது A, 1 இருக்குது, ரெண்டும் வேறு. புரியுதா? 1, Aங்கிறது வேற, A, 1ங்கிறது வேற. both are different. ஓகேவா? ஸோ அப்போ therefore we can say that A cross B will not be equal to B cross A. But if suppose A cross B is equal to B cross A, this situation happens if and only if A is equal to B. A வந்து Bக்கு ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் A cross Bயும் B cross Aவும் ஈக்குவலாக இருக்கும். Otherwise they will not be equal. ஓகேவா? And then இங்கே நமக்கு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இஸ் இட் கரெக்ட் டு சே A cross A is equal to A, A where A belongs to A? இது கரெக்டானு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நோ, இது வந்து ராங். இந்த மாதிரி நம்மளால் எழுத முடியாது. ஏன்னா A cross Aவை எப்படி எழுதலாம்னா A, B where A, B belongs to A தான் இருக்கணும். புரியுதா? A, B belongs to Aவாக இருக்கணும். அப்போ வந்து இந்த மாதிரி ஆர்டர் பேராக எழுத முடியும். வேறஸ் இந்த மாதிரி எழுத முடியாது. A, A belongs to Aன்னு எழுத முடியாது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ராங். இந்த கொஷின் வந்து ராங். ஓகேவா? ஓகே, இப்போ சப்போஸ் நமக்கு செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் ஆர் இருக்கு இல்லையா? ஸோ ஆர் கிராஸ் ஆருங்கிறது நம்ம எப்படி எழுதலாம்னா இட் கேன் பி ரிட்டன் அஸ் த செட் ஆஃப் நம்பர்ஸ் x, y where x and y belongs to R. ஸோ இந்த மாதிரி நம்மளால் ஆர்டர் பேராக எழுத முடியும். ஆர் கிராஸ் ஆரில் செட் ஆஃப் ரியல் நம்பர் கிராஸ் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா x, y வேர் x and y பிலாங்ஸ் டு ஆராக இருக்கலாம். அதுமாதிரி ஆர் கிராஸ் ஆர் இதை எப்படி எழுதலாம்னா திஸ் we can write it as set of triplets, order triplets x, y, z where x, y, z belongs to R. இது வந்து கேபிட்டல் ஆரில் இருக்கணும். x should belongs to capital R, y should belongs to capital R and z belongs to capital R. இதை வந்து we can also say it as R squareனு சொல்லலாம். இதை we can say it as R cubeனு சொல்லலாம். ஓகேவா? இது வந்து set of ordered triplets, இது set of ordered pairs. ஓகேவா? இப்போ what is the number of elements in A cross B? That is number of elements in A cross B எப்படி கண்டுபிடிக்கலாம்னா it is equal to number of elements in A into number of elements in B. number of elements in A வையும் number of elements in B யையும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get the number of elements in A cross B. இப்போ இந்த செட்டில் பாருங்க, இந்த செட்டில் what is number of elements in A? Aல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? n of A is equal to 3. 3 எலிமெண்ட் இருக்கா? 1 2 3 3 எலிமெண்ட் இருக்கு. n of B, what is the number of elements in B? Bல என்ன எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 2 எலிமெண்ட் இருக்கு. ஸோ அப்போ n of B வந்து 2. அப்போ n of A cross B நமக்கு என்ன வரணும்? n of A cross B it should be equal to 3 into 2 6 elements வரணும். இங்கே 6 elements இருக்கா? 1 2 3 4 5 6
6 elements irka. So therefore we can say that n of a cross b, number of elements in a cross b can be written as n of a into n of b ன்னு சொல்லலாம். அதே மாதிரி n of a cross b cross c can be written as n of a into n of b into n of c அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? So number of elements in a cross b cross c எத்தனையா இருக்கும்? It will be number of elements in or the product of number of elements in a and number of elements in b and number of elements in c. இந்த மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆன்சர் வருமோ அதுதான் number of elements in a cross b cross c யா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுங்கிறது என்ன? இட் இஸ் த செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். எப்படி அது ஆர்டர்ட் பேராக எழுதணும்? ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ கிராஸ் பின்னு சொன்னோன்னா அப்போ ஏல இருக்க எலிமெண்ட் ஃபஸ்ட்டு எழுதி அப்புறம் பியில் இருக்க எலிமெண்ட் எழுதணும். ஸோ அது எப்படி எழுதணும்? 1, a இல்லை இப்படி எழுதலாம். 1, a 2, a 3, a 1, b 2, b 3, b. இது நம்ம இதில் இருக்க எலிமெண்ட்ஸ் இதை மாற்றி எழுதிக்கலாம். இதை நம்ம we say it as இந்த ஆர்டர்ட் பேர்ஸை மாற்றி எழுதிக்கலாம். ஆனால் இது உள்ளே இருக்கிறத மாற்றிடக்கூடாது. இப்போ 2, a a, 2ன்னு மாற்றக்கூடாது. அப்படின்னா என்ன ஆயிடுது? பியோட எலிமெண்ட் ஃபஸ்ட்டு வந்துடுது. அந்த மாதிரி எழுதக்கூடாது. இப்படி எழுதலாம். தட் இஸ் 1, a அடுத்தது 2, a அப்புறம் 2, b அப்புறம் 3, a அப்புறம் 1, b அப்புறம் 3, b இப்படி மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எழுதணும்னா தட் வி கால் இட் அஸ் அ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி. இதை தான் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். ஓகேவா? பி கிராஸ் ஏங்கிறது நம்ம பியோட எலிமெண்ட் ஃபஸ்ட் எழுதி ஏயோட எலிமெண்ட்டை செகண்ட் எழுதணும். ஸோ அது எப்படி எழுதலாம்? a, 1 இதுவும் இப்படி எழுதிக்கலாம். a, 1 b, 1 a, 2 b, 2 a, 3 b, 3ன்னு அப்படியும் எழுதிக்கலாம். ஓகேவா? பட் இது ரெண்டுத்துலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் both are not the same. ஏன்னா இங்கே 1, a இருக்குது, இங்கே a, 1 இருக்குது. ரெண்டும் வேறு. both are different. ஸோ ரெண்டும் வேறு. for therefore இதுலேயும் பாருங்கள் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சேமாக இருந்தால் கூட 1, aங்கிறது வேறு, a, 1ங்கிறது வேறு. புரியுதா? அதே மாதிரி 2, aங்கிறது வேறு, a, 2ங்கிறது வேறு. ரெண்டும் ஒன்று கிடையாது. ஸோ அப்போ therefore they are not equal. ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. both are not equal. இப்போ இதே இது 3 செட் இருந்ததுன்னா அப்போ a cross b cross c எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃப்ரம் a set a, second element from set b and third element from set c வர மாதிரி மாற்றி எழுதணும். So that we call it as a cross b cross c. So அப்போ a cross bங்கிறது it is a set of ordered pairs a and b where or a, b where small a belongs to the set capital A and small b belongs to the capital B, set capital B. அதுமாதிரி a cross b cross cங்கிறது set of ordered triplets எழுதணும். that is a, b, c மூணா இருக்கிறதுனால tripletsன்னு சொல்கிறோம். ordered triplets எழுதுறோம். where the first element belongs to the set A, second element belongs to the set B and the third element belongs to the set C இருக்கணும். அந்த ட்ரிப்ளெட்டில் இருக்க 3 எலிமெண்ட்டும் இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். அதனால தான் ஆர்டர்டு ட்ரிப்ளெட்டுன்னு சொல்கிறோம். ஆர்டர்டுன்ற அந்த வார்த்தை எதுக்காக சொல்கிறோம்? அந்த ஆர்டரில் தான் இருக்கணும். வேறு ஆர்டர் மாற்றக்கூடாது. இது உள்ளே இருக்க ஆர்டரை மாற்றக்கூடாது. இந்த எலிமெண்ட்ஸை மாற்றிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு தூக்கி எழுதிக்கலாம், இதை செகண்ட் எழுதிக்கலாம், இல்லை இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அதுமாதிரி இந்த இதை மாற்றிக்கலாம். ஆனால் இந்த உள்ளே இருக்க ஆர்டரை மாற்றக்கூடாது. ஃபஸ்ட் எலிமெண்ட் ஷுட் பிலாங் டு த செட் ஏ, செகண்ட் எலிமெண்ட் ஷுட் பிலாங் டு த செட் பி அண்ட் தேர்ட் எலிமெண்ட் ஷுட் பிலாங் டு த செட் சி. அந்த ஆர்டரில் தான் எழுதணும். ஓகேவா? ஓகே. இப்போ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா if and only if a is equal to b. a வந்து bக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, செட் a வந்து செட் bக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ a கிராஸ் பியும் b கிராஸ் ஏவும் அதே தான் வரும். you'll get the same thing. ஓகேவா? ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா if the sets a and b are equal then a cross b will be equal to b cross a. கண்டிப்பாக அது ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா r cross r அப்படிங்கிறது என்னென்னா அதை we can also say it as r square. அது எப்படி சொல்லலாம்? அது எப்படி எழுதலாம்னா it is the set ordered pairs x, y. ordered pair x, y எழுதலாம். which is where x and y belongs to the set R. where x and y belongs to the set R. இதில் வந்து பார்த்தீங்கன்னா you'll get all the points in a plane. ஒரு பிளேனில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் கிடைக்கும். ஓகேவா? நம்ம xy plane, xy plane படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி பிளேன் படிச்சிருப்போம். இந்த பிளேனில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டும் கிடைக்கும். இந்த மாதிரி ஆர்டர் பேரா எழுதும்போது you'll get each and every point in a plane. பிளேனில் இருக்கிறது கிடைக்கும். அதுமாதிரி ஆர்டர் இப்போ r cross r அப்படின்றது என்னென்னா it is r cube. ஸோ இது வந்து it is x, y, z where x, y, z belongs to r இருக்கணும். ரியல் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரையும் இந்த மாதிரி ஆர்டர் ட்ரிப்ளெட்டாக எழுதணும்னா that we call it as r cube. இது வந்து it will represent all the points in a space.
ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸையும் ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேவா, 3 டைமென்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸையும் ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேவா. ஓகே, now number of elements in A cross B. A cross B ல இருக்க எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? It is equal to number of elements in A into number of elements in B. A ல இருக்க எலிமெண்ட்ஸையும் B ல நம்ம இருக்க number of elements-ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா we'll get the number of elements in A cross B. அதுமாதிரி number of elements in A cross B cross C எப்படி எழுதலாம்? the product of number of elements in A and number of elements in B and number of elements in C. இந்த மூணுத்துலயும் இருக்கக்கூடிய number of elements-ஐ மல்டிப்ளை பண்ணோம்னா we'll get the number of elements in A cross B cross C கிடைச்சிரும். ஓகேவா. ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ட்டிஷன் ப்ராடக்ட்னா என்ன, அந்த செட்டுனா என்னன்றதுலாம் ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போடலாம். we shall work out the sums work out பண்ணலாம். ஸோ இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன நோட்ஸ் எழுதிக்கணும்னா, just write down this, that is இது எழுதிக்கோங்க. Cartesian product of 2 sets is a set of ordered pairs, while the Cartesian product of 3 sets is a set of ordered triplets. இது எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா A cross Bக்கு இந்த டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. A cross B cross Cக்கு இந்த டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. இங்கே வந்து A, B, C எல்லாம் ஃபைனைட் செட்ஸாக இருக்கணும். they should be finite, non-empty செட்ஸாக இருக்கணும். non-empty செட்ஸாக இருக்கணும். ஓகேவா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, இது ரெண்டும் எழுதிக்கோங்க. தென் அதுக்கப்புறமா இது எழுதிக்கோங்க. that is A cross B is equal to B cross A if and only if A is equal to B. இதை எழுதிக்கோங்க. புரியுதா என்னென்ன எழுதணும்னு? ஸோ இது எழுதிக்கணும். that is the Cartesian product of 2 sets is a set of ordered pairs, while the Cartesian product of 3 sets is the set of ordered triplets. இது எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா இதோட டெஃபினேஷன் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. A cross B க்கு definition, and then A cross B cross C க்கு இந்த definition எழுதிக்கோங்க. and then இது எழுதிக்கோங்க. A cross B is equal to B cross A if and only if A is equal to B. இது எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா the number of elements கண்டுபிடிக்கிறது இது எழுதிக்கோங்க. n of A cross B is equal to n of A into n of B. n of A cross B cross C is equal to n of A into n of B into n of C. இது எழுதிக்கோங்க. ஓகேவா. ஸோ இது மட்டும் எழுதிக்கோங்க போதும். அதுக்கப்புறம் நம்ம சம்ஸ் போட ஆரம்பிக்கலாம். நம்ம முதல்ல எக்ஸசைஸில் இருக்க சம்ஸை ஃபினிஷ் பண்ணிடுவோம். அப்புறமா we shall come to examples. ஓகேவா. எக்ஸசைஸ் 1.1 எக்ஸசைஸ் 1.1 இதில் பாருங்கள். எக்ஸசைஸ் 1.1ல ஃபஸ்ட்டு சம், ரைட் த ஃபாலோயிங் இன் த ரூஸ்டர் ஃபார்ம். ஸோ ரூஸ்டர் ஃபார்மில் இது எல்லாத்தையும் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு எ நேச்சுரல் நம்பர். ஸோ எக்ஸுங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர். வேர் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் லெஸ் தேன் 121. எக்ஸ் ஸ்கொயர் ஷுட் பி லெஸ் தேன் 121 இருக்கணும். அண்ட் எக்ஸ் இஸ் ப்ரைம். எக்ஸ் வந்து ப்ரைம் நம்பராகவும் இருக்கணும். ஸோ அப்போ 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். ஏன்னா நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1. நேச்சுரல் நம்பர் ஒன்ல தான் ஸ்டார்ட் பண்ணும். பட் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். அடுத்து 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் அ ப்ரைம் நம்பர். 2ங்கிறது இட் இஸ் அ ப்ரைம் நம்பர். அண்ட் 2 ஸ்கொயர் வந்து இட் இஸ் லெஸ் தேன் 121. 2 ஸ்கொயர் வந்து லெஸ் தேன் 121 இருக்கு இல்லையா. ஸோ அப்போ தேர்ஃபோர் இந்த செட், இந்த இதில் நமக்கு என்ன வரும்? இந்த செட் ஏன்னு எடுத்துக்கிட்டோன்னா 2ங்கிற நம்பர் வரும். அடுத்தது 3 எடுத்துக்கலாம். 3 is also a prime number. 3 is also a prime number and 3 square is less than 121. ஓகேவா, இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லையா. 3 ஒரு நேச்சுரல் நம்பராகவும் இருக்குது, 3 ப்ரைம் நம்பராகவும் இருக்குது. அதே சமயத்தில் 3 ஸ்கொயர் வந்து 121க்கு கீழேயும் இருக்குது. ஸோ அப்போ தேர்ஃபோர் 3யும் வரும். ஓகேவா. அடுத்து 4 வருமா? 4 ப்ரைம் நம்பரா? 4 ப்ரைம் நம்பரா? இல்லை. ஸோ அதனால் 4 வராது. அடுத்து 5 எடுத்துக்கலாம். 5 is a prime number and 5 square is less than 121. So and 5 belongs to the natural number. So therefore 5 வரும். We'll get 5. அடுத்து 6 வராது. ஏன்னா 6 is not a prime number. 6 prime number கிடையாது. அடுத்து 7 is a prime number and 7 square is less than 121. So therefore 7 வரும். அடுத்தது 8 வருமா? 8 is not a prime number. அடுத்து 9 is also not a prime number. 10 is also not a prime number. And then what about 11 is a prime number
But what about 11 square? 11 square is 121. இங்க less than 121 தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 121 வந்தாலும் அது அந்த செட்டில் அலௌடு கிடையாது. ஏன்னா இப்போ இதே இது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம 11 எழுதியிருக்கலாம். புரியுதா? ஆனால் இங்கே ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் கொடுத்துருக்காங்க. இப்போ 121 விட கீழே இருக்கணும். இப்போ 121 விட கீழே இருக்கணும்னா அப்போ 11 கண்டிப்பாக வராது. பிகாஸ் 11 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 121. அப்போ தேர்ஃபோர் இந்த செட்டில் நமக்கு என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்கும்னா இட் வில் பி 2 3 5 7. ஓகேவா? இதில் ஜஸ்ட் இப்படி ஒன் வேர்டில் எழுதிடலாம். ஜஸ்ட் யூ கேன் ரைட் இட் இன் ஒன் வேர்ட். ஓகேவா? புரிஞ்சுதாம்மா இது எப்படி எழுதணும்னு? இப்போ அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், செகண்ட் வந்து செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனோட பாசிட்டிவ் ரூட்ஸ் எல்லாம் வந்து செட்டாக எழுத சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இதை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணோன்னா ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 or x is equal to plus or minus 1 ன்னு வரும். These are the roots இல்லையா? பட் இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ரூட்ஸ் மட்டும்தான் நமக்கு செட்டாக எதை சொல்லியிருக்காங்க. அப்போ வாட் ஆர் ஆல் த பாசிட்டிவ் ரூட்ஸ்? ஸோ செட் ஏல நமக்கு என்ன வரும்? இதில் பாசிட்டிவ் ரூட்ஸ் என்ன? 1 மட்டும்தான் பாசிட்டிவ் ரூட்ஸ். அதையும் நான் சொல்லியிருக்கேன், ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஒரு தடவை எதுனாலே போதும்னு சொல்லியிருக்கேன். இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் 1 இருக்குது. அதுக்காக 1,1ன்னு எழுதக்கூடாது. புரியுதா? நம்பர்ஸை ரிப்பீட் பண்ணக்கூடாது, எலிமெண்ட்ஸை ரிப்பீட் பண்ணக்கூடாது. வி ஷுட் நாட் ரிப்பீட் த எலிமெண்ட்ஸ். ஸோ அப்போ ஒரே ஒரு தடவை மட்டும் 1 எழுதுனா போதும். அப்போ தேர்ஃபோர் த செட் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் இஸ் கோயிங் டு பி 1. இதுதான் அந்த செட். ஓகேவா? இதில் வந்து -1 வராது, ஏன்னா அது நெகட்டிவ் ரூட். 1 ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா இங்கே 2 தடவை 1 வந்தாலும் 1,1ன்னு எழுதக்கூடாது. த எலிமெண்ட் ஷுட் நாட் பி ரிப்பீட்டட். ஓகேவா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? x belongs to n and 4x plus 9 should be less than 52 இருக்கணும். ஸோ the natural number starts with 1. ஸோ 1லேருந்து ஒரு நம்பராக சப்ஸ்டியூட் பண்ணணும். less than 52 வரைக்கும் நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ அப்போ therefore 1 எடுத்துக்கலாம். 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 into 1 plus 9 என்ன வரும்? It is 13 இல்லையா? அப்போ less than 52 இருக்குது. அப்போ therefore this set consists of 1. அடுத்து 2 எடுத்துட்டோன்னா என்ன வரும்? 2 into x plus 9, that is 2 into 4 plus 9, that is 8 plus 9, which is 17. இப்போ இதுவும் வரும், 2வும் வரும். அடுத்து 3 எடுத்துக்கிட்டோன்னா 3 4s are 12. 12 plus 9 is going to be 21. ஸோ அப்போ அதுவும் வரும். அடுத்து 4 எடுத்துக்கலாம். 4 4s are 16. 16 plus 9 is going to be என்ன வரும்? 16 plus 9 வந்து உங்களுக்கு you'll get it as 25 வரும். ஸோ அப்போ therefore 4ம் வரும். 5 எடுத்துக்கிட்டோன்னா 20. 20 plus 9 29. அதுவும் வரும். 6 எடுத்துக்கிட்டா 24. 24 plus 9 அதுவும் வந்து it is less than 9 இல்லையா? 33, which is less than 52, sorry, less than 52. ஸோ அப்போ 6ம் வரும். அடுத்து 7 4s are you'll get it as 28. 28 plus 9 it gives you 37. ஸோ அப்போ அதுவும் less than 52. ஸோ அப்போ 7ம் வரும். அடுத்து 8 எடுத்துக்கிட்டோன்னா 8 4s are 32. 32 plus 9 என்ன வரும்? What is 32 plus 9? 32 plus 9 is 41. அப்போ அதுவும் வரும். then 9 4s are 36. 36 plus 9 is 45. ஸோ அப்போ 9ம் வரும். and then 10 எடுத்துக்கிட்டிங்கன்னா 40. 40 plus 9 is 49. அப்போ அதுவும் வரும். அடுத்து 11 எடுத்துக்கிட்டோன்னா 44. 44 plus 9 என்ன? what is 44 plus 9? 53. 53 52 விட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்போ 11 வராது. புரியுதா? இந்த மாதிரி ஒன்றா நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ அப்போ therefore the set consists of these elements. அடுத்தது நம்பர் 4. ஃபோர்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? x where x is the solution of this equation. இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் x belongs to r அண்ட் அதில் வந்து -2 மட்டும் இருக்கக்கூடாது. செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸில் -2 தவிர மீதி எந்த ரியல் நம்பர்னாலும் இருக்கலாம். எக்ஸுங்கிறது இட் ஷுட் பிலாங்ஸ் டு த செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் வேர் இட் டசன்ட் கண்டெயின் -2. -2 மட்டும் வராது. ஏன்னா -2 போட்டிங்கன்னா டினாமினேட்டரில் 0 வந்துடும். டினாமினேட்டரில் 0 வந்துட்டு இன்ஃபினிட்டி வந்துடும். ஸோ அதனால் அது மட்டும் கிடையாது. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எழுதணும். இப்போ நமக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? x minus 4 divided by x plus 2 is equal to 3ன்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ இது எங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ என்ன வரும்? x minus 4 is equal to 3x plus 6ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? 3x minus x is equal to 6 minus 6 minus 4ன்னு சொல்லலாமா? 3x minus x is equal to -4 minus 6ன்னு சொல்லலாம். or 2x is equal to -10 or x is equal to -5. அப்போ therefore this set consists of -5.
நான் எல்லா செட்டுக்கும் ஒரே பேர் ஏன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் வேறு வேறு பேர் கொடுத்துக்கலாம். ABCDன்னு அப்படி பேர் கொடுத்துக்கலாம். நான் ஏன்ற நேம் கொடுத்துருக்கேன். ஸோ A is equal to -5. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் ரைட் த செட் in the set builder form. ஸோ இப்போ இது ரூஸ்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இதை செட் பில்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. இது எப்படி செட் பில்டர் ஃபார்மில் எழுதலாம்? ஸோ இதை வந்து we can write it like this. That is, it is A is equal to X, where X is the root of the equation x square minus 1 is equal to 0. ஏன்னா இது வந்து அந்த ஈக்குவேஷனோட ரூட் தான் +1 and -1 are the roots of this equation. ஸோ அப்போ therefore இதை நம்ம செட் பில்டர் ஃபார்மில் இந்த மாதிரி எழுதலாம். வேர் x is a root of this, that is x square minus 1 is equal to 0. இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் தான், ஆர் இந்த ஈக்குவேஷனோட ரூட் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ தேர்ட் ஒன் பாருங்கள். ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட். ஸோ இதெல்லாம் ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டான்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். x belongs to n and x is an even prime number. ஈவன் prime number என்ன? 2 மட்டும்தான். இப்போ it is a finite. அது ஒன்று தானே இருக்குது. ஸோ அப்போ it is a finite set. அடுத்தது x belongs to n and x is an odd prime number. odd prime numberன்னு சொல்லும்போது odd prime numbers என்னெல்லாம் இருக்குது? 3, 5, 7, 11, 13, it goes on இல்லையா? it is infinite. இது வந்து infinite. And then next one, x is even. So x belongs to z and x is even and less than 10. x belongs to z ன்னு கொடுத்துருக்காங்க. x should be even and less than 10. 10 விட கம்மியாக இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸ், அது இன்டீஜர் செட்டில். இன்டீஜர் இப்போ நேச்சுரல் நம்பர்னால் நம்ம கம்மியாக ஃபைனைட்டுன்னு சொல்லிடலாம். இப்போ இந்த 10 விட கம்மியாக இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸ் என்னெல்லாம் இருக்குது? உங்களுக்கு வந்து ஈவன் நம்பர்ஸ்ன்னு சொல்லும்போது 2, 0, 2, 4, 6, 8, அது மட்டும் இல்லை, -2, -4, -6, அதெல்லாமும் ஈவன் நம்பர்ஸ் தானே. அதுவும் ஈவன் நம்பர்ஸ் தானே. அப்போ அதுவும் இன்ஃபைனைட் செட் தான். புரியுதா? வெறும் நீங்கள் செட்டை பொறுத்து இருக்குது. இப்போ சப்போஸ் இதே இது நேச்சுரல் நம்பர் செட்டில் இதே இது கொடுத்துருந்தாங்கன்னா ஃபைனைட்டுன்னு எழுதலாம். ஏன்னா நேச்சுரல் நம்பர் செட்டில் எக்ஸ் இஸ் ஈவன் அண்ட் லெஸ் தேன் 10னா எத்தனை நம்பர்ஸ் வரும்? 0, சரி, நேச்சுரல் நம்பரில் 0 கூட வராது. 2, 4, 6, 8, இந்த 4 நம்பர் தான் வரும். 4 நம்பர்ஸ் தான் வரும். ஸோ அப்போ அது ஃபைனைட் செட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் இஸ் அண்ட் இன்டீஜர் சொல்லியிருக்காங்க. அப்போ இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லும்போது என்னெல்லாம் நம்பர்ஸ் வரலாம் நமக்கு? பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு 0, 2, 4, 8 வரும். 6, 8, ஓகேவா? இந்த 5 நம்பர் வரும். வேற நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிட்டால் -2, -4, -6, -8, -10, -12, இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். இட் கோஸ் அப் டு, என்ன சொல்கிறது, அது வந்து இட் இஸ் இன்ஃபைனைட். நிறைய நம்பர்ஸ் வரும் இல்லையா? ஸோ அப்போ therefore this set is an infinite set. இது இன்ஃபைனைட் செட். அடுத்து x belongs to R and x is a rational number. So x ஒரு rational numberனா it should be of the form p by q. So rational numbers நிறைய இருக்கு இல்லையா? infinite number of rational numbers இருக்குது. ஸோ அப்போ therefore இதுவும் infinite set தான். ஏன்னா 2/3 ஒரு rational number, 1/2 ஒரு rational number, இந்த மாதிரி rational number ரியல் நம்பர்ஸில் நிறைய இருக்குது. we have lot of rational numbers. ஸோ அப்போ இதுவும் infinite set தான். ஓகேவா? அடுத்தது x belongs to n and x is a rational number. x வந்து ஒரு நேச்சுரல் நம்பராக இருக்கணும், அதே சமயத்தில் x வந்து ஒரு ரேஷ்னல் நம்பராக இருக்கணும். நேச்சுரல் நம்பரில் நமக்கு ஏது ரேஷ்னல் நம்பர்? ஸோ இது வந்து இட் இஸ் அ நல் செட். ஓகேவா? இட் இஸ் அ நல் செட். ஓகே, இப்போ எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர் அண்ட் எக்ஸ் இஸ் அ ரேஷ்னல் நம்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ரேஷ்னல் நம்பர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வும் ஒரு ரேஷ்னல் நம்பர் தான். ஏன்னா இப்போ 2ங்கிறத 2/1ன்னு எழுதலாம். இப்போ அது ரேஷ்னல் நம்பர் தானே. அது மாதிரி 3 வந்து we can write it as 3/1, 4 4/1ன்னு எழுதலாம், 5 5/1ன்னு எழுதலாம். ஸோ எல்லா நேச்சுரல் நம்பர்ஸுமே ஒரு ரேஷ்னல் நம்பர் தான். ஸோ அப்போ therefore we have infinite number of நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லையா? ஸோ அப்போ therefore this set is also infinite. புரியுதா? இந்த செட்டும் நமக்கு இன்ஃபினைட் தான். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் தவிர இது எல்லாமே நமக்கு இன்ஃபினைட் தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள். பை டேக்கிங் சூட்டபிள் செட்ஸ் ஏபிசி வெரிஃபை த ஃபாலோயிங் ரிசல்ட்ஸ். இந்த ரிசல்ட்ஸை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்மளா ஒரு 3 செட் எடுத்துக்கணும். ஏபிசி ஒரே செட் எடுத்துகிட்டும் நீங்கள் இது ஃபுல்லாகவே இது பண்ணலாம், ஆர் ஒன்றுக்கும் வேறு செட் எடுத்தும் நீங்கள் இதை ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? யூ கேன் டூ இட் லைக் தட். ஓகே, இப்போ சப்போஸ் இதில் இப்போ நான் கொடுக்குற நம்பர் தான் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. யூ கேன் டேக் எனி அதர் திங் ஆல்சோ. ஸோ இப்போ A is equal to 1, 2, 3, 5, 7. Suppose B is equal to 2, 3, 6, 7. And C is equal to 2, 3, 4, 6, 8, 9. Suppose இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? They have asked
A cross B intersection C. இந்த சைடில் A cross B intersection C is equal to A cross B intersection A cross C ப்ரூவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன் இல்லையா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரூவ் பண்ணுவோம். B intersection C. இப்போ Bக்கும் Cக்கும் காமனாக என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்குது? இட் இஸ் 2, 3, 6 இல்லையா. இதுதான் வந்து B intersection C. இப்போ A cross B intersection C என்ன வரும்? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆர்டர்ட் பேஸாக எழுதணும். இது ரெண்டுத்தையும் we have to write it as ordered pairs. எப்படி ordered pair எழுதணும்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் A வரணும் 1, 2, அப்புறம் B வரணும். அடுத்தது 1, 3, அடுத்தது 1, 6, அப்புறம் 2, 2, 2, 3, 2, 6, அடுத்தது 3, 2, 3, 3, 3, 6, அப்புறம் 5, 2, 5, 3, 5, 6, அப்புறம் 7, 2, 7, 3, 7, 6. So this is going to be A cross B intersection C. ஓகேவா. இப்போ அடுத்து RHSல என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? A cross B intersection A cross C கேட்டிருக்காங்க. ஸோ A cross B எழுதணும், அப்புறம் A cross C எழுதணும். ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ள எலிமெண்ட்ஸை எடுத்து எழுதணும். ஓகேவா. A cross B intersection A cross Cன்னு சொல்லும்போது A cross B எழுதணும், அப்புறம் A cross C எழுதணும். ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ளதை எடுத்து எழுதணும். ஓகேவா. இது வந்து ஓகே. ஸோ RHSல வந்து A cross B என்ன வரும்? வாட் வில் பி A cross B? நமக்கு 1, 2, 1, 3, 1, 6, 1, 7. நீங்கள் இத்தனை எலிமெண்ட்ஸ் தான் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. வேணால் நீங்கள் சின்ன செட்டாக கூட எடுத்துக்கலாம். யூ கேன் டேக் a smaller set. ஓகேவா. கொஞ்சம் சின்ன செட்டாக கூட எடுத்துக்கலாம். நான் இப்போ இவ்வளோ பெரிய செட்டாக எடுத்ததுனால நிறைய எலிமெண்ட்ஸ் வருது. சப்போஸ் நீங்கள் சின்ன செட்டாக கூட எடுத்துக்கலாம். தட் இஸ் ஏங்கிற செட்டில் வந்து யூ கேன் டேக் இட் அஸ் 1, 2, 3. அண்ட் பிங்கிற செட்டில் வந்து யூ கேன் டேக் இட் அஸ் 2, 7. அடுத்து சிங்கிற செட்டில் யூ கேன் டேக் இட் அஸ் 1, 3 or 1, 5. இப்படி கூட நீங்கள் எடுத்து போடலாம். ஓகேவா. இந்தமாதிரி சின்ன செட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்படியும் எடுத்துக்கலாம், அல்லது இந்த மாதிரியும் எடுத்து போடலாம். ஸோ இப்போ நான் போட்ட சம கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது 2, 2, 2, 3, 2, 6, அப்புறம் 2, 7. அடுத்தது 3, 2, 3, 3, 3, 6, அப்புறம் 3, 7. அடுத்தது 5, 2, 5, 3, 5, 6, அடுத்தது 5, 7. அடுத்தது 7, 2, 7, 3, 7, 6, 7, 7. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சி வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ A cross C. A cross C என்ன வரும்? வாட் வில் பி A cross C? A cross Cல 1, 2 and then 1, 3, அப்புறம் 1, 4, 1, 6, அப்புறம் 2, 2, 2, 3, 2, 4, 2, 6. அடுத்தது 3, 2, 3, 3, 3, 4, 3, 6. அடுத்தது 5, 2, 5, 3, 5, 4, 5, 6. அடுத்தது 7, 2, 7, 3, 7, 4, 7, 6. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் going to be A cross C. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன், தட் இஸ் காமனாக உள்ள எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். A cross B intersection A cross C என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது? வாட் ஆர் ஆல் த எலிமெண்ட்ஸ் காமன் டு போத்? 1, 2 ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அடுத்தது 1, 3யும் இருக்குது. அடுத்தது 1, 4 இல்லை, 1, 6 இருக்குது. அப்புறம் 1, 7 இல்லை. அடுத்தது 2, 2, அப்புறம் 2, 3, அப்புறம்
2,4 இல்லை, ஆனால் 2,6 இருக்குது. அடுத்தது 3,2, அப்புறம் 3,3, அப்புறம் 3,4 இல்லை, ஆனால் 3,6 இருக்குது. அடுத்தது 5,2, 5,3, அப்புறம் 5,6, அப்புறம் 5,6 இருக்கா. அடுத்து 5,7 இல்லை, அடுத்தது 7,2, அப்புறம் 7,3, அப்புறம் 7,6. அவ்வளோதான். ஸோ தீஸ் ஆர் த எலிமெண்ட்ஸ். இப்போ இதுதான் நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சது. இதுவும் சேம் இல்லையா? இதுவும் தட் இஸ் A cross B intersection C. இதுலேயும் நம்ம அதே எலிமெண்ட்ஸ் தான் கண்டுபிடிச்சோம். இங்கேயும் நமக்கு அதே எலிமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஓகேவா? அப்போ therefore we can say that LHS equal to RHS. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இது மாதிரி நீங்கள் செகண்ட் ஒன் ப்ரூவ் பண்ணிடலாம். அது மாதிரி தேர்ட் ஒன்னும் யூ கேன் ப்ரூவ் இட். தேர்ட் ஒன்னும் நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம். ஃபோர்த் ஒன் பாருங்கள், நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு C minus B minus A is equal to C intersection A union C intersection B complementன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? B complement கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஒரு யூனிவர்சல் செட் எடுக்கணும். யூ ஹாவ் டு கன்சிடர் த யூனிவர்சல் செட். ஸோ அதனால் இந்த தேர்ட் ஒனுக்கு யூனிவர்சல் செட் வந்து let us take it as 1லேருந்து 10 வரைக்கும் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 எடுத்துக்கலாம். ஸோ let this be the universal set. அடுத்தது வந்து ஏங்கிற செட்டில் வந்து let us have the elements 1 2 3 or இதே செட்டே கூட எடுத்துக்கலாம் 5, 7. அடுத்து Bன்ற செட்டில் வந்து let us have the elements 2, 3, 6, 7. அடுத்தது Cங்கிற செட்டில் 2, 3, 4, 6, 8. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு LHSல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? LHSல B minus A கேட்டிருக்காங்க. அதாவது Bயில் இருக்கணும், ஆனால் அதே சமயத்தில் ஏல இருக்கக்கூடாது. Bயில் இருக்கணும், அதே சமயத்தில் ஏல இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எலிமெண்ட் என்ன? B2 வந்து Bயில் இருக்குது, ஆனால் ஏலையும் இருக்குது, அப்போ அது கிடையாது. 3 வந்து Bயில் இருக்குது, ஏலையும் இருக்குது, அப்போ அது கிடையாது. 6 Bயில் இருக்குது, ஆனால் ஏல இல்லை, அப்போ 6 வரும். 7 Bயில் இருக்குது, ஆனால் ஏலையும் இருக்குது, அப்போ அது கிடையாது. ஸோ அப்போ therefore B minus A வந்து 6 தான் வரும். இப்போ அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? C minus of B minus A. C minus of B minus A. அதாவது Cயில் இருக்கணும், ஆனால் B minus Aல இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ 2 எடுத்துக்கிட்டா 2 Cயில் இருக்குது, ஆனால் B minus Aல இல்லை. ஸோ அப்போ 2 வரும். அடுத்து 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 வந்து Cயில் இருக்குது, ஆனால் B minus Aல இல்லை, அப்போ 3 வரும். 4 Cயில் இருக்குது, ஆனால் B minus Aல இல்லை, ஸோ 4 வரும். 6 பாருங்கள், 6 இது Cயில் இருக்குது, கூடவே B minus Aல இருக்குது, அப்போ 6 வராது. 8 வந்து Cயில் இருக்குது, ஆனால் B minus Aல இல்லை, ஸோ அப்போ 8 வரும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த LHS. இப்போ RHS கண்டுபிடிக்கலாம். ஸோ RHS என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? C intersection A. முதல்ல C intersection A கண்டுபிடிக்கலாம். ஸோ C intersection Aன்றது என்ன? what is C intersection A? Cக்கும் Aக்கும் intersection. that is ரெண்டுத்துக்கும் காமனாக என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்குது? 2 3, அடுத்து 4 இல்லை, 5 இல்லை, 6 7 8 எதுவுமே மீதி எதுவுமே காமனாக இல்லை. ஸோ C intersection A வந்து 2 3. அடுத்து B காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சிடலாம். B காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது அப்போ என்ன வரும்? B இதுனா B காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது வந்து இந்த யூனிவர்சல் செட்டில் B இல்லாத எலிமெண்ட்ஸ். ஸோ Bயில் இல்லாத எலிமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது? 1 2 3 Bயில் இருக்குது, அடுத்து 4 5, அடுத்து 6 7 Bயில் இருக்குது, 8 9 10. ஸோ இதுதான் B காம்ப்ளிமெண்ட். இதுதான் B காம்ப்ளிமெண்ட். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா C intersection B காம்ப்ளிமெண்ட். ஸோ C intersection B காம்ப்ளிமெண்ட் என்ன வரும்? Cக்கும் B காம்ப்ளிமெண்ட்டுக்கும் காமனாக உள்ள எலிமெண்ட்ஸ் என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் காமனாக இருக்குது? 4 இருக்குது, அப்புறம் வேறு என்ன எலிமெண்ட்ஸ் காமனாக இருக்குது? 8 இருக்குது. ஓகேவா? இது ரெண்டுத்தை தவிர வேறு எதுவுமே காமனாக இல்லை. ஏன்னா 2 வந்து இதில் இல்லை, 3யும் இல்லை, 4 பாருங்கள் ரெண்டுத்துலேயுமே இருக்குது, 6 இல்லை, அடுத்து 8 ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயுமே இருக்க எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா C intersection A union C intersection B complement. ஸோ இது ரெண்டுத்துக்கும் யூனியன் போது என்ன வரும்? 2 3 4 8. ஓகேவா? ஸோ இதான LHS. therefore from 1 and 2 we can say that LHS equal to RHS. ஓகேவா? இதை நீங்கள் 1ன்னு எடுத்துக்கோங்க, இதை 2ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ from 1 and 2 LHS is equal to RHS. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா C minus of B minus A is equal to C intersection A union C intersection B complement ன்னு சொல்லலாம்.
புரிஞ்சுதா ஸோ இப்போ இதே மாதிரி மீதி இருக்க இந்த 3 சம் போட முடியுமா 2 சம்மும் b minus a intersection c b intersection c minus a இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லணும் அதே மாதிரி b intersection c minus a ஸோ இது வந்து LHSலே இது வந்து 1ன்னு எடுத்துக்கோங்க இது 2ன்னு எடுத்துக்கோங்க இது 3ன்னு எடுத்துக்கோங்க 3 ஈக்குவலான்னு செக் பண்ணுங்கள் இங்கே LHS ஈக்குவல் டு RHSன்னு செக் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இந்த சம்ஸ் வந்து யூ கேன் டூ இட் அஸ் ஹோம்ஒர்க் தெரியலன்னா கேளுங்க நான் சொல்லித்தரேன் ஸோ இன்றைக்கி இந்த 4 சம் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் போதும் மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்